இரு. சாப்பாடா எப்படிதான் என்னன்னு தான் சொல்லணும். சாப்பாடா. ஓ அப்படி சொல்லணுமா? ஆமா ஆமா. இப்படி சொல்றத விட்டுட்டு நான் சாப்பாடா. நம்மளுக்கு தான் அது மேலே கவனமா இருக்குது. சாப்பாட்டு மேலே. எப்பாடா முடியலப்பா எப்பாடா. ஐயா ஏடையரே. பாயா பாடா. என்ன பாயா பாடா? நீ தானே சொன்ன ஏடையருன்னு. என்ன ஏடையரு? என் ஜாதி எட ஜாதி. அப்படியா? யாதவ குலத்துல பிறந்தவன் நானு. அப்படிங்களா? என்ன ஏடையரு ஏடையன்னு சொல்லுவாங்க. சரி. போனாருன்னு சொல்லுவாங்க. முதல்ல அது மாதிரி சொல்ல வேண்டியதானப்பா. நான் என்ன பண்ண வாத்து சூத்து தெரியாது. ஆமா ஆமா ஆமா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்னமா பண்றது? நான் இருக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆளு எங்க வீட்டுல. ஆனா 100 ஆடு வச்சுக்கிறேன். எவ்வளோ? 100 ஆடு. 100 ஆடு. பெரிய பணக்காரன் தான் நீயா? பணக்காரன் நீ சொல்லிட்ட. ஆனா வச்சிருந்தோம் புண்ணியத்தில் இருக்குது. ஏன்? இந்த பக்கம் ஓட்டினா அந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் போய் மடங்கா இந்த பக்கமா போகுது, இந்த பக்கமா மடங்கா போய் இறங்கி பயிர்ல மேய். என்ன பயிர் மேஞ்ச என்ன போச்சு ஆடு இருக்கிற வேலைக்கு ஒரு வளர்ப்பு இறங்கி மேய்க்கணும். ஒண்ணு பண்ணலாமா? பயிர் வச்சுன்னு சர மாதிரியே இறங்கி பேசுறாங்க. இப்படி பேசாத விடுவாங்க. யோ நீ பயிர் வச்சுனா அதனுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியும். அவங்க எவ்வளவு பேஜார் பாடுறாங்க தெரியுமா? பயிர் வைக்கிறீங்க. ஆடு மேய்க்க இடம் உண்டா? ஆடு மேய்க்க இடம் எல்லாம் வித்துறியா? என்னையா புறம்போக்க நிலத்தெல்லாம் பட்டா பட்டா பட்டான்னு பட்டாட்டி விட்டீங்க. நாங்க எங்க கொண்டு ஆடு மேய்க்கிட்டு? ஆடு இப்பதானே சொன்னேன். ஆடு மேய்க்க இடம் இல்லையா? எத்தனை ஆடு இருக்குது? 100 ஆடு. வா 2 பேரும் ஆளுக்கு 50 ஆடு வித்து எடுத்துக்கலாம். மேய்க்கிறதுக்கு இடையில என்ன பண்றது? வித்துலாம். ஓஹோ எனக்கு வித்து பழக்கம் கிடையாது. நான் கூட நான் வித்து தரேன். என்னால முடியுமோ முடியலையோ அது எனக்கு தெரியாது. நான் வாங்கிதான் பழக்கம். நான் சரி தோண்டி கட்டியா இருக்கிறேன். அப்புறம் சொன்னாங்க ஒரு அண்ணா தம்பி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குவா, குடும்பத்தை கொண்டாடி பார்த்துக்குவா, நீ குடும்ப வேலை அவ செய்வா, ஆட்டை நீ ஓட்டின்னு போவா அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க நல்லதான் சொல்லிக்கிறாங்கப்பா. பெரியவங்க சொல்றாங்களே பேச்சு கேட்டு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணேன். அவர் 2 மாசம் தான் இருந்தா கொசு கட்டி செத்து விடுவாடா. புழுனா போர்த்துமா புளி தொலையா? கொசு கட்டி என்ன செத்து இருப்பாங்களா? என் முன்னாடி சேர்த்துப்பால. அப்ப அது என்ன கொசுவா தான் இருக்கும்? மலேரியா கொசு. அப்படியா? மலேரியா கொசு கட்டி ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணுவேன். ஆமா இந்த மாதிரிலாம் ஆகி போச்சு. அப்படின்னு உடல 2ஆம் தரமா ஒருத்தி கட்டினேன். சீமாயா நீ ஏண்டின்னு கேட்ட போது ஏண்டான்னு கேட்கறேன். அவ்வளவு மரியாதை. என்ன பண்றது? சரி போனா போகுது அப்படின்னு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண மாதிரியா? என்ன பண்ணிக்கிறா தெரியுமா? என்ன பண்ணா? எங்க இந்த பக்கமா போய்கிறான். இந்த தேன் கூண்டு கட்டி இருக்கு மரத்துல காத்துட்டு இருக்கிறான். இந்த தேனை அழிக்கணும், இந்த தேனை நம்ம எடுத்து போகணும் அப்படின்னு தேன் கூண்டு உள்ள கை விட்டுக்கிறான். எல்லா ஈயம் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து கடிச்சு வெடி கடிச்சு ஐயோ ஐயோ லபோ லிபோ ராட்டி மூட்டு ஓடி பொச்சுன்னு கீழா என்ன மேன் கேரத்துக்குள்ள பட்டு அவன் கட்டிக்குவாங்க. புண்ணியம் மனுங்க போய் சேர்ந்தாங்க. நான் எப்ப போய் சேர போனாவா? அப்படிலாம் இல்லப்பா. புண்ணியம் பண்ண பாவம் அந்த அம்மா கட்டினா கொஞ்ச நாளைக்கு வாயிலான்னு நினைச்சிருந்த போய் சேர்ந்துட்டாங்களே. என்ன பண்றது பாவம்? என்ன பண்றது? என் பேர் வந்து முருகன். முருகனா? முருகன். என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் வாழைக்காயில் நடிச்சு பாத்தீங்களா? வாழைக்காயில இல்லப்பா, முருங்காயில. சரி எப்படியா கொஞ்சம் போற கால் ஒரு மேல 3ஆம் நேரமா வச்சு கட்டணும்பா. திரும்பவும் எங்க நாடகம் நடத்திட்டு வீட்டுக்கு போனா கீழே உட்காந்துங்க உட்காந்துங்கிறவா பார்த்து எழுதி சின்ன மேல உட்காருங்க. தவற நினைக்காத. நாடகத்துக்கு போன ராத்திரி நம்ம வீட்டுக்காரு எப்படி இருக்காங்களோ ஏதா இருக்காங்களோ தின்ன மேலேயே நின்று பார்த்து பாக்குறாங்க உன்ன. ஆமா ஆமா. என்னவோ பேச கிடையாது கிடையாதுப்பா. அண்ணா கோத்து அறக்குது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பொண்டாட்டி சாப்பாடு எத்தாருவா. எத்தாருவா? பொண்டாட்டி கொஞ்சம் பார்த்து அனுப்புறியா? பார்த்து உங்க பொண்டாட்டி வருமா? சாப்பாடுக்கு வருவா. சரி சரி நான் பார்த்து பேசி கீச்சு அனுப்புறேன். போய இப்ப நீ வந்த, நீ என்ன பார்த்த, நான் உன்னை பார்த்தேன். நம்ம 2 பேரும் பேசணும். கேசத்து என்ன தெரியுமா? அத போது ஒரு வழி காட்டுறது. ஆமா ஆமா ஆமா. என்ன நம்பு, நான் முன்னத்துக்கு வர வச்சிடறேன் குடும்பத்தைய. ஆமா ஆமா. படுப்பா படுப்பா படுப்பா. இருக்கும் படு 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 படு.
எனக்கு பிறந்து. என் பேர் தான் முனியன். என் புருஷன் பேர் தான் வந்து முருகன். இந்த ஆளு காலைல ஆடு ஓட்டின்னு வந்தேன். எங்கதான் போனா எங்கதான் வந்தா எங்கதான் இருக்கிறானே தெரியலையாமா. எங்கன்னா குடிச்சுட்டு எங்கன்னா மல்லாந்து கிடக்கலாம்னா என்னன்னு தெரியல. இவனை கட்டினுக்கிறதுக்கு சும்மா கிடக்கலாமா? இந்த பொட்டியே எங்க இருக்கிறானே தெரியல. அதோ தெரிஞ்சு காடு யாரோ 2 பேரும் அதோ உக்காந்துக்கிறாங்க. அவங்கள கேட்டா தெரியும். ஐயா வணக்கம் ஐயா. வைக்கிறமா என்னட்ட வணக்கத்தை ஐயோ தெளிவா சொல்லு ஐயா. அது சரிமா அதான் கவனமா எல்லாம் சொல்லிட்டேன். வணக்கத்தை வைக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா. ஐயா எங்க வீட்டுக்கார பாத்தீங்களா? வீட்டுக்காரா? ஆமா. அவர் பேர் என்னமா? ஐயோ புருஷன் பேர் நான் சொல்ல மாட்டேன். நானு அவ்வளோ பத்தி நீ சரி பேர் சொல்லனா எனக்கு தெரியாது. ஆளு யாரு? தெரியாது உங்களுக்கு? அதுக்குறாரு அவரா பாரு. ஐயோ அவரு இல்லங்க. நான் ஒவ்வொருத்தர தான் காட்டினா வந்தேன். இவரா பாரு. அவரை பேர் சொன்னாக்கா பல நாள் நான் சொல்லுவேன். ஐயா அந்த பொட்டை சேர்த்து போட்டு பொட்டை முனிய முருகனா? ஆமா. இவ்வளவு நேரம் சொன்னது பார்த்தா இந்த உலகத்திலேயே யாருமே உன்ன மாதிரி பத்தினி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நானு. என்னத்துக்கு அந்த பொட்டையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னத்த சுகத்தை கண்டேன். சரி கிடையாது. ஏமா காலையில நான் டீ கடையா நிறுத்தப்ப வந்தாரு. வந்தானா? என்னத்துக்கா? பெரிய மனுஷன் சரி வந்துட்டாருன்னு டீ கடைக்கார கையில சொன்னேன். ஒரு டீ ஒண்ணு கொடுத்தாரு. சரி சாப்பிட்டாரு. திரும்பவும் தலையை சொல்லி ஓரமா அழுகுறாரு. என்னத்துக்கா? ஏன்பா அழுகுற அப்படின்னா என் பொண்டாட்டிக்கு வெள்ள வெள்ளமா பேதி ஆகுது. என்னடியா எனக்கு எப்ப வெள்ளமா போச்சு பாரு. என்ன நான் சொல்லி வச்சுக்கிறான் பாரு. இந்த டீ கடைக்கு போய் ஆடி மேய்ச்சின்னு போடான்னு அந்த டீ கடையில போய் இந்த பொட்டை என்ன நான் சொல்லிக்கிறான் பாரு. சொல்லிய அவன் நம்ம சொன்னா என் பொண்டாட்டிக்கு வெள்ள வெள்ளமா பேதி ஆகுது. நான் சொல்லிட்டு போய் ஒரு ஊசி ஒண்ணு போடணும். எங்க போனா? அவன் நம்ம சொன்னா ஏற்கனவே 2 பொண்டாட்டி செத்து போச்சாமே. சரி மனுஷன் இது மாதிரி பேஜார் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் கேட்ட கொடுத்தனே. 200 ரூபாவா கேட்டாரு. இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? யார பார்த்து குட்ட? முந்து பார்த்துதான். முன்னாடி அம்மா இந்த ஆளு எப்படி அம்மா என்கிட்ட பார்த்தா? உன் முகத்தை பார்த்து சொன்னமா தவறா நினைக்கிற? உன் முகத்தை பார்த்து தான் கொடுத்தேன். ஆமா ஆமா. எப்படி கைக்குதுன்னு கேக்குறியா? எங்க வீட்டுல தெரியுங்க ஊருக்கு போய்க்கிறேங்க. 1 வாரம் ஆச்சு ஆளே வரல இன்னும். அப்படி வீட்டுக்கா வந்தேன்னு வச்சுக்க ஏன்னா ஒரு வேலைக்கிற வாங்கிக்கலாம் தான் 200 ரூபாய் கொடுத்தேன். எடுக்க பிடிக்க வைக்கத்தாமா? ஆமா தெருவுல குழாக்குது. அப்படி வீட்டுக்கு வந்து அது இருக்குது. தவளை எத்தனை தண்ணி ஏத்தாமானா அப்படி எத்தனை அந்த தூக்கி வந்தீங்கன்னா நான் இப்படி வச்சிருவேன். இந்த ஆளு எங்க மாட்ட வைக்கிறான் பாரு. 200 ரூபாய்க்கு நான் எங்கம்மா போறேன் சொல்லு. சரி சரி அந்த ஆளு வந்தா எப்படிக்கா போனா? இத ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது பாரு. அந்த ஒத்தடி பாதையிலே போடணும் வச்சுக்கோ. எடுத்து வச்சா மேடின்னு ஒண்ணு இருக்குது பாரு. அது மேல நின்று கூப்பிட்டீங்கன்னா குரல் கொடுப்பாரு. அப்படியா? ஆமா ஆமா. அது தெரிஞ்சு பாரு. எங்க வீட்டுல கருவரு உன்னை தாண்டுறியா? தாண்டுறேன். நீ எம்மொண்டாட்டி அல்லப்பா உன் பொண்டாட்டின்னு சொல்லி அதான் உன் பொண்டாட்டி தான் சொன்னேன். நான் என்ன ஊரா பொண்டாட்டியா? ஒரு ஆச்சரியம் பொண்டாட்டி சொன்னேன். சரி நேரம் நீ என்ன பண்ணிருந்த? யார கூட பேசியிருந்த? சூரிய மலிச்சு புளிய மரத்துக்கு மேல நொட்டுக்கு வந்துக்குது. யார கூட பேசியிருந்த? கோடி வீட்டு குப்பனா கூட பேசியிருந்தியா? எதிர்த்து இலப்பனா கூட பேசியிருந்தியா? பக்கத்து வீட்டு பரசுராமனா கூட பேசியிருந்தியா?
இல்லைன்னா வெங்கல் வச்சுக்கா உன்னை தூக்கி போட்டு நக்கிக்கிடுவேன். நடிக்கிடுவேன் நடிக்கி விடுவேன். ஏறி வாட்டுறியா? ஏறி வரணுமா? ஆமா. என்னையா வந்து